மீடியா மாப்பிள்ள எடுத்த உடனே மீடியா மாப்பிள்ளைக்கா என்னடா நடந்திருக்குது? அச்சா யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நீங்க மீடியா ஸ்டூடெண்ட்ங்கிறதுனாலயா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அந்த பையன் சைட்லேயே தான் நின்றுக்கணும். இப்போ முதல் மாலையே மீடியா மாப்பிள்ளைக்கு விழுந்திருக்கிறது. எத்தனை மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இப்படி ஒரு சான்ஸே எனக்கு கிடைச்சது இல்லைங்க சார். இவ்வளவு ஆப்ஷனே கிடைச்சது. என்னமா வேற மாதிரி சொல்றீங்க? எங்கிட்ட தான் பையன் கிடைக்கும் பொண்ணு கிடைக்கலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க சார், எனக்கு கிடைச்சது இல்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? கட்டினா கவர்மெண்ட் மாப்பிள்ளடா. காசுனாலும் கவர்மெண்ட் காசு. ஏன் கவர்மெண்ட் மாப்பிள்ளை சார்? அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க சார். யாரு? இந்த ஃபீல்ட் கவர்மெண்ட். நாங்கெல்லாம் பிட் அடிச்சு படிச்சோமா? லைக் ஒரு ரொம்ப காம்படிஷன் இருக்கனால கன்சிஸ்டன்ட்டா படிச்சிருப்பாங்க. அப்புறம் நானுமே கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட் தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ப்ரொஃபஷன்ல இருக்கேன். ஸோ இந்த ப்ரொஃபஷனோட ஒர்க் கல்ச்சர் ஒன்று இருக்கு. பொண்ணு வந்து கரெக்டாக சாட்டர்டே எந்திரிச்சு எனக்கு காலையிலேயே எல்லாம் சமைச்சு கொடுக்கணும் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ இன்னொரு அவங்க சொன்ன மாதிரி தான் இன்னொரு டீச்சரோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ நோ, ஸ்ட்ரிக்ட்லி நோ. எனக்கு வந்து இன்ஜினியர் மாப்பிள்ள. ரொம்ப நல்லவன் போல பேசாங்க. எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். ஐடினா அது நோ, ஒரு ஜெனரலைஸ்ட் இது மாதிரி இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கெமிக்கல் அந்த மாதிரி ஒரு மாதிரி எக்ஸ்க்ளூசிவா சிவில் அந்த மாதிரி வந்து தனியா தெரியற மாதிரி மாசா கெத்தா கார்ப்பரேட் கல்ச்சர் வந்து கொஞ்சம் கூல் அப்படின்னு இருக்கும். சோ வில் கெட் டூ லைஃப் ஸ்டைல். ஒரு டீச்சிங் லைஃப் ஸ்டைல், கொஞ்சம் கன்சர்வேட்டிவ். இந்த சைடு ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலும் இருக்கும். இதுலயே நிறைய அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அப்பா பண்ணதையே திரும்ப பண்ணாம அவங்களுக்குன்னு ஒரு பேஷனேட்டா பண்றாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. பச்சை சட்டை அப்படிங்கிற மாதிரி. நானும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். ஓகே. அந்த லைக் மாடர்ன் ஸ்மார்ட். மாடர்ன் ஸ்மார்ட். வேணாம்டா 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 வேணாம்டா. தம்பி, உங்க மேல தமிழ்நாடு பயங்கர நம்பிக்கை வச்சிருக்கு. ஐயோ போச்சே. சார், எனக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு மெடிக்கல் ஃபீல்டில் படிக்கவோ ஒர்க் பண்ணவோ சான்ஸ் வரல. பரமா படிடா, ஒழுங்கா படிடா. என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் நிறைய இதனால. நீங்க டாக்டர் ஆக முடியலாம், நல்ல ஒரு டாக்டர் மாப்பிள்ள. ஆமா. ஓகே. அந்த நோய் என்ன அடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலா என்ன யோசிச்சீங்க? இல்ல, இந்த மாதிரி எங்களுக்கு ஆப்ஷன்ஸே கொடுத்தது இல்ல. அதனாலதான் சரி எது பெட்டரா இருக்கும்னு பார்த்தா நம்ம மார்க்கெட். பொதுவா என்ன ஆப்ஷன்ஸ் வருது உங்களுக்கு? டிகிரியே கம்ப்ளீட் இல்லாம தான் வருது. பை பை டாடா குட் பை கயா. டிகிரி கம்ப்ளீட் பண்ணாத மாப்பிள்ள வருதா? என்னம்மா அப்படி சொல்றீங்க? அப்படியா? டிப்ளமா அதுக்கு கீழே தான் வருது எனக்கு. எந்த ஊர் நீங்க? நாங்க சிவகங்கை. சிவகங்கை. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது? ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. அதில் பசங்க எடுக்கிற டெசிஷனோ அரல்ஸ் பேரண்ட்ஸ் டெசிஷன் தெரியல. சில பேர் வந்து பொண்ணு குண்டா இருக்கு அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த பயனும் இல்லை. பட் கம்பேரிட்டிவாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் லைக் டிமாண்ட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அவங்க இது மட்டும்தான் எனக்கு இன்னும் வரல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாரு. இந்த துறை சார்ந்தவங்க எல்லாம் பெண் விஷயத்துல ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி எடுத்துக்கிட்டோம்னா, எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஐ மீன் என்னால 1.5 lakh 2 lakh போக முடியும் இன்னொரு 1 yearல கூட. அதுக்காக அட்வான்ஸா நீங்க எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இன்னும் 1 வருஷத்துல என் சம்பளம் 1 லட்சம் ரூபாய் கூடிரும். அப்ப அதுக்கு அளவு இப்பயே போடுங்கறாங்க. பட் தென் அது சொல்லாம தெரியல. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? பேரண்ட்ஸ் வந்து டிகிரி ஹோல்டர் கிடையாது. அது சொன்னது வந்து கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கவங்க. அதாவது பொண்ணோட அம்மா அப்பா டிகிரி ஹோல்டர் இல்லங்கறாங்க. அப்பா அம்மா 12th. சோ நீங்களா யாருடா? நான் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். பையனோட அப்பா சைட் ஃபுல்லா கவர்மெண்ட் செக்டர். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு டிகிரி ஹோல்டரா இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் வெளில சொல்றதுக்கு அப்படின்னு. எங்க அப்பா அம்மா கண்டிப்பா வந்து இது கவர்மெண்ட் செக்டர்ல இருந்திருக்கணும். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல.
விச் இஸ் நாட் அக்செப்டபிள். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல ஓகே, கேக்குறது. நாட் அக்செப்டபிள் தான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இவங்கெல்லாம் வைக்கிற டிமாண்ட்ஸை நம்மளால மீட் அவுட் பண்ண முடியல. இவங்கெல்லாம் சொன்னேன் என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். அதாவது படிச்சிருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, லைக் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்காங்க. அப்படிலாம் இருக்கிறவங்களே அவ்வளோ ரொம்ப குறுகிய மனப்பான்மையா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுத்து நம்ம they're not that worthless. So அப்படி பார்க்கறப்போ கிராமத்து மாப்பிள்ளை இஸ் ஃபைன். மேபி யா. குட். வாட் நெக்ஸ்ட்? இடமே இல்லையாடா. 1 2 3 4 5 6 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நைட் ஷிஃப்ட் போறாங்க, அவங்கள வேணா வேலை மாத்த சொல்லுங்க, ஓகே பண்றோம் அந்த மாதிரி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி என் வேலையை விட்டுட்டு எனக்கு மாப்பிள்ளைன்னா அது வேண்டாம். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சோ அப்ப என்னோட ஒர்க் ஷிஃப்ட்டை இவர் புரிஞ்சுப்பாங்க. உன் மேல தமிழ்நாடு வச்சிருக்க நம்பிக்கை இருக்கே, தமிழ்நாட்டை பொண்ணுங்க நீ என்னென்னலாம் புரிஞ்சுப்பேன்னு பாத்துக்க. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? ஷிஃப்ட்டை புரிஞ்சுப்பேன், அந்த பொண்ணுடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைலை புரிஞ்சுப்பேன், அந்த பொண்ணோட ஸ்ட்ரெஸ்ஸை புரிஞ்சுப்பேன், அந்த பொண்ணையே புரிஞ்சுப்பேன். அதை விட நீ அழகா இருப்ப. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா பிசினஸ்ல வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா அதுல ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு நம்புறாங்க. அப்புறம் வந்து இதுக்கு லிமிட்ஸ் இல்ல, நிறைய சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது.